இன்னைக்கு நம்ம குட் மார்னிங் தமிழாவோட தினம் ஒரு விஐபி பகுதியில் காணொலி காட்சி வாயிலா இணைந்திருக்கக்கூடிய பிரபலம் யாருன்னா, அவர் ஒரு எழுத்தாளர், ஆற்றல் மிகு பேச்சாளர், ஆவணப்பட இயக்குனர் என பல பரிமாணங்கள்ல பயணித்தாலும் அரசியலையும் அவர் தடம் பதிக்க தவறல. விசிகாவின் துணை பொதுச் செயலாளர், நாகை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் திரு ஆளூர் ஷானவாஸ். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். ஒரு எழுத்தாளரா, ஆவணப்பட இயக்குனரா இருந்த நீங்க அரசியலுக்குள்ள வந்தது எப்படி? அந்த பயணத்தை பத்தி சொல்லுங்க. நான் எங்களுடைய தலைவரை ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பேட்டிக்காக சந்தித்தேன். அப்படி அவற்றை சந்தித்த போது கேட்ட கேள்விகள் மிகுந்த அரசியல் கூர்மை உள்ளவையாக இருந்தன. அதில் மிகவும் ஈர்க்கப்பட்டவராக என் மீது மிகுந்த அன்பு பாராட்டினார். பல தலைவர்களையும் சந்தித்திருக்கிறேன். ஆனால் எனக்கு அவர் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது, பிடிப்பு ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் ஒரு நட்பு தொடர்ந்தது. நீண்ட காலமாக, கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டு காலமாக ஒரு நெருங்கிய நட்பு தொடர்ந்தது, தோழமை தொடர்ந்தது. 2002 அவரை சந்தித்தேன். 2010 வரைக்கும் அந்த தோழமை உணர்வு தொடர்ந்தது. அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் அவரோடு உரையாடக்கூடிய வாய்ப்பில் அவருடைய தலைமையை ஏற்க வேண்டும் என்கிற எண்ணம் வெளிப்பட்டது. அவர் தலைமை ஏற்றுக்கொண்டேன். 2011 கட்சியில் சேர்ந்தேன். 2014 துணை பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பை தந்தார். 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் குன்னம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை தந்தார். 2021 தேர்தலில் நாகப்பட்டினம் தொகுதியில் திமுக அணியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை தந்தார். மக்கள் வாக்களித்து வெற்றி பெறச் செய்தார்கள். இப்படி சட்டமன்ற உறுப்பினராகக்கூடிய ஒரு நிலை. ஆக இந்த அரசியல் பயணம் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகியோருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு சமத்துவ அரசியல், சமூக நீதி அரசியல் என்கிற கொள்கையில் உறுதியாக பயணிக்க வேண்டும் என்பதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஏற்று தலைவர் எழுச்சி தமிழருடைய தலைமையை ஏற்று பயணித்துக் கொண்டிருக்கிறேன். சார், நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே கன்னியாகுமரி மாவட்டத்துல. ஆனா உங்க தேர்தல் அரசியல்னு வரும்பொழுது குன்னம், நாகை போன்ற வட மாவட்டங்கள்ல சார்ந்துதான் இருக்கு. உங்க கட்சி இந்த பகுதிகளெல்லாம் வலுவா இருக்குங்கிறதுனால எடுத்த முடிவா இது? இல்லை, பொதுவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவுக்கு மக்களிடம் வரவேற்பு இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் வீச்சோடு பயணித்து கொண்டிருக்கிற, களம் விரித்திருக்கிற ஒரு கட்சி விசிகா. அப்படி இருக்கும்போது அதை வெறுமனே ஒரு விழுப்புரத்துக்கும் சிதம்பரத்துக்குமான கட்சியாக சுருக்கி பார்க்கிறார்கள். முதல்ல அதை ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களின் கட்சி என்று சுருக்கி பார்த்தார்கள். தலைவர் எல்லோருக்குமானவர் கிடையாது, அவர் ஒரு சாதி தலைவர் அப்படின்னு குறுக்கி பார்த்தார்கள். விசிகாவுக்கு பொது தொகுதியெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை வைத்தார்கள். இந்த ஒவ்வொரு தடைகளையும் உடைத்து விசிகா எல்லா மக்களுக்குமான கட்சி, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எல்லா மக்களுக்குமான தலைவர், விசிகாவுக்கு எல்லா மக்களும் வாக்களிப்பாங்க, விசிகாவில் எல்லா மக்களும் பயணிக்கிறார்கள், விசிகாவுக்கு பொது தொகுதிகள் கிடைக்கும், அப்படி பொது தொகுதிகள் கிடைத்தால் அந்த பொது தொகுதிகளில் விசிகா வெல்லும் என்பது எல்லாமே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த பகுதியில தான் நிக்கணும்லாம் எந்த ஒரு வரையறை எங்களுக்கு கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் எங்கே போய் கட்சி தேர்தலில் நிற்க சொல்லுகிறதோ அங்கே போய் நிற்போம். அப்படிதான் குன்னம்ல போய் நான் நின்னேன். குன்னம் என்னுடைய சொந்த ஊர் கிடையாது. 2016 தேர்தலில் தலைவர் முடிவெடுக்கிறாரு, குன்னத்தில் ஷானவாஸ் நிற்கட்டும் அப்படின்னு. அப்போ தலைவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய ஓட்டே உங்களுக்கு தான், என்னுடைய அம்மா ஓட்டு உங்களுக்கு தான், எங்களுடைய குடும்பத்தினர் ஓட்டே உங்களுக்கு தான், ஏன் ஊரே அந்த தொகுதியில் இருக்கு, நீங்க அங்கே போய் நில்லுங்க அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெயராக கருதி, ஒரு வாய்ப்பாக கருதி நான் போய் நின்னேன். அப்போது திமுகவுடைய துணை இல்லாமல் மக்கள் நல கூட்டணியிலேயே 20,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை அப்போ பெற்றோம். அப்போ அது ஒரு தேர்தல் களத்தில் திமுக என்கிற பெரிய கட்சிகளோட அணி இல்லாமல் போய் நின்று மக்கள்கிட்ட இவரால் வாக்கு வாங்க முடியும் அப்படிங்கிறத தலைவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதற்கு பிறகு நாகையில் நின்னோம். நாகையில் இதற்கு முன்னால் விசிகா நின்னதில்லை. விசிகாவுக்கு நாகை தொகுதி கொடுக்கப்பட்டதும் இல்லை. இப்போ அதுவும் ஒரு புதிய முயற்சி தான். அந்த இடத்துல போய் நின்று இன்னைக்கு பொது தொகுதியில் நின்று மக்களுடைய வாக்குகளை பெற்று வென்றிருக்கிறோம். தமிழ்நாட்டில் எங்கே போய் கட்சி நிற்க சொன்னாலும் நிற்பதுதான் ஒரு கட்சி தொண்டனுடைய கடமை. அதனால இங்கே தான் நிற்கணும், அங்கே தான் நிற்கணும் என்கிற ஒரு எந்த ஒரு பவுண்டரி நமக்கு கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் விசிகாவின் களம்தான். தலைவர் எங்கே நிற்க சொல்கிறாரோ அங்கே நிற்போம். இப்போது குன்னம் கிடைத்தது, அதனால் நின்றோம். நாகை கிடைத்தது, அதனால் நின்றோம்.
நிச்சயமா காலை உணவு திட்டத்தை கொண்டு வரணும்னு சட்டசபையில பேசியிருந்தீங்க. இப்போ இந்தியாவிலேயே முதல் மாநிலமா தமிழ்நாட்டுல அந்த திட்டம் செயல்பாட்டுல இருக்கு. உங்களுடைய கோரிக்கையை தான் முதல்வர் நிறைவேற்றினாரா சார்? இல்லை, சட்டமன்ற உறுப்பினரான பிறகு ஒவ்வொரு ஆண்டும் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் சட்டமன்றத்தில் நடக்கும். ஒரு 30 நாள் 40 நாட்கள் வரைக்கும் அந்த கூட்டத்தொடரில் ஒரு நீண்ட விவாதங்கள் நடக்கும். ஒவ்வொரு துறை சார்ந்தும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவாங்க. ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் உரையாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மானிய கோரிக்கை விவாதத்தில். மற்ற நாள்லாம் அவ்வளோ நேரம் கிடைக்காது. 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் பேசி முடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஒரு 15 நிமிடத்திற்கு மேல் பேசக்கூடிய வாய்ப்பு என்பது மானிய கோரிக்கைகளின் மீது தான் கிடைக்கும். அப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் கிடைக்கும் போது ஒவ்வொரு துறையை எடுத்து பேசுவார்கள். இப்போ 2021 கல்வித்துறையில பேசிட்டா அதே உறுப்பினர் 2022 நகராட்சி நிர்வாகத்துக்கு போயிடுவார். அதே உறுப்பினர் 2023 பொதுப்பணித்துறைக்கு போயிடுவார். அதே உறுப்பினர் 2024 இன்னொரு பொருள் குறித்து பேசுவார். அப்படித்தான் பேசணும். அப்பதான் எல்லா துறையையும் கவர் பண்ண முடியும். எல்லா துறை குறித்தும் தங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகளை வலியுறுத்தி பேச முடியும். அது நல்லது தான், சிறப்பு தான். ஆனால் எனக்கு என்னவோ அப்படி ஒவ்வொரு துறையாக போவதற்கு மனம் ஒப்பவில்லை. நான் 2021 பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கையில தான் பேசினேன். 2022 பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை தான். 2023 பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை தான். 2024 பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை தான். ஏன்னா அவ்வளோ பேச வேண்டியிருக்கு. அந்த ஒரு துறை தான் இந்த தமிழ்நாட்டை வடிவமைக்கிறது. அந்த ஒரு துறை தான் இந்த தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய மூலதனத்தை கையில் வைத்திருக்கிறது. பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, கல்விக்கு செலவிடுவது என்பதுதான் ஒரு பெரிய மூலதனம். தமிழ்நாட்டை செதுக்குவது அதுதான், நாட்டை செதுக்குவது அதுதான், தலைமுறையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது அதுதான். எல்லாமே அந்த ஒரு துறைக்குள்ள அடங்கி இருக்குது. அதற்கு அப்புறம் தான் மற்ற துறைகள். அப்போ அதுல ஃபோக்கஸ்டா நம்ம ஒர்க் பண்ணணும். அதுல நிறைய விஷயங்கள் இன்னும் சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்குது. தமிழ்நாடு கல்வியில் முன்னேறிய மாநிலம், தமிழ்நாடு கல்வியில உச்சத்தில் இருக்கக்கூடிய மாநிலம், தமிழ்நாட்டுடைய கல்வி கட்டமைப்பு சிறப்பா இருக்கு, எல்லாமே சரி. ஆனா இன்னும் நாம அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியிருக்கு. கல்வி ரீதியாகத்தான் மிகப்பெரிய தாக்குதலை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்றிய அரசு இன்னைக்கு மற்ற துறைகளை விட எந்த துறையை குறிவைத்து நம்மளை அடிக்குது அப்படின்னு பார்த்தா கல்வித்துறை தான். கல்விக்கு கேட்கிற நிதியை தரமாட்டாங்க, நீட்டு விலக்கு கேட்கிறோம் தரமாட்டாங்க, புதிய கல்விக் கொள்கையை கொண்டு புகுத்துறாங்க. அப்போ மிகப்பெரிய போர் நமக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில ஒரு கருத்தியல் போரே நடந்துகிட்டு இருக்கு. எதுக்குன்னா இந்த கல்வி தொடர்பான விஷயம் தான். அப்ப இதுல நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லித்தான் நான் தொடர்ந்து 4 ஆண்டுகளும் என்னுடைய 5 ஆண்டு கால சட்டமன்ற உறுப்பினர் இந்த பொறுப்புல 4 ஆண்டுகள் எனக்கு மானிய கோரிக்கை விவாதத்துல பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்த போதும் பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறையில தான் பேசியிருக்கேன். அப்படி பேசும்போது அந்த வாய்ப்புல அதுல செய்ய வேண்டிய புதிய மாற்றங்கள் குறித்து நிறைய பேசியிருக்கேன். கல்வியாளர்களோடு உரையாடி, சமூக ஆர்வலர்களோடு கலந்துரையாடி, அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி நான் சட்டமன்றத்தில் ஒரு மக்கள் பிரதிநிதியா வெளிப்பட்டிருக்கிறேன். அப்படி நான் வெளிப்பட்ட ஒன்றுதான் முதல் வாய்ப்பிலேயே, நான் எம்எல்ஏ ஆன உடனேயே எனக்கு கிடைத்த வாய்ப்பில், பேசக்கூடிய வாய்ப்பில் நான் வைத்த கோரிக்கை, ஒரு 100 ஆண்டு கால வரலாறு இருக்குது இந்த மதிய உணவு திட்டத்திற்கு. நீதி கட்சி காலத்துல இருந்து அது ஒரு அரசின் திட்டமா வந்திருக்குது. அதற்கு பிறகு காமராசர் ஒரு பெருந்திட்டமாக அதை முன்னெடுத்தார். எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார். கலைஞர் அவர்கள் அதுல முட்டையை சேர்த்து அதை இன்னும் மேலும் வலுப்படுத்தினார். ஜெயலலிதா அம்மா அதுல பழங்கள்லாம் கொடுத்தாங்க. அப்ப அந்த திட்டம் செழுமைப்படுத்தப்பட்டிருக்குது தமிழ்நாட்டில். அதே மாதிரி காலை உணவு திட்டம் ஏன் கொண்டு வரக்கூடாது? தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பள்ளிகளையும் கொண்டு வரணும். ஏற்கனவே பரீட்சாத்தமான முறையில சென்னை மாநகராட்சியில அதை செஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு மாநகராட்சி அளவுல முயற்சிக்கப்பட்ட ஒரு திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வரணும்னு சொல்லி நான் பேசுறேன். இந்த ஆட்சியினுடைய ஓராண்டு நிறைவில் 2022 முதலமைச்சர் அந்த ஆட்சியினுடைய ஓராண்டு நிறைவின் நினைவாக என்ன பண்ணாங்கன்னா 5 பெருந்திட்டங்களை அறிவிச்சாங்க. அதில் ஒரு திட்டமாக அறிவிக்கப்பட்டதுதான் காலை உணவு திட்டம். அப்ப அது அரசு பள்ளிகளுக்கு அறிவிச்சாங்க. அப்புறம் திரும்ப எழும்பி நான் பேசினேன், அரசு பள்ளிகளுக்கு மட்டும் இதை கொடுக்கறது அப்படிங்கறத இன்னும் நம்ம விரிவுபடுத்தி அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு கொடுக்கணும். ஏன்னா அரசு பள்ளிகள் வேற, அரசு உதவி பெறும் பள்ளிகள் வேற கிடையாது. இரண்டிலையும் படிக்கக்கூடிய மக்கள் அடித்தட்டு மக்கள், விளிம்புநிலை மக்கள், சாதாரண சாமானிய மக்கள், அந்த பிள்ளைகள் படிக்கிறாங்க. அப்ப அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இல்ல, அரசு பள்ளிகளுக்கு மட்டும்தான் அப்படின்னா மற்ற குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. அப்ப இந்த திட்டத்தை எல்லா பள்ளிகளுக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னேன். அதுவும் இன்றைக்கு ஏற்கப்பட்டிருக்கிறது. நான் சொன்னதுனால தான் அரசு இதை செஞ்சதுன்னு நான் சொல்லல. ஆனால் அரசு இதை செய்வதற்கு முன்னால் நான் இதை பேசி இருக்கிறேன், வலியுறுத்தி இருக்கிறேன். என்னுடைய கருத்து ஏற்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய கருத்து நடைமுறைக்கு வந்திருக்கிறது, என்னுடைய பேச்சு ஒரு பக்கம் செயல் வடிவம் பெற்றிருக்கிறதுங்கும் போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. நிச்சயமாக சார்.
அடுத்ததா இப்ப விஜய் அவர்கள் தலித் ஓட்டுகளை பிரிப்பாருங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. முக்கியமா விசிகாவினுடைய வாக்கு வங்கியை விஜய் பதம் பார்ப்பாருங்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, விஜய் தலித் ஓட்டுகளை பிரித்தால் மட்டும்தான் விசிகாவுக்கு இழப்பா? பொது ஓட்டுகளை பிரித்தால் விசிகாவுக்கு இழப்பு இல்லையா? விசிகாவுக்கு பொது தொகுதியில் நின்று வென்றிருக்கிறோம். பொதுமக்கள் வாக்கு போட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் வாக்களிக்காமல் 4 எம்எல்ஏக்கள் வந்திருக்குமா, 2 எம்பிக்கள் கிடைத்திருக்குமா? அப்போ பொதுமக்கள் ஓட்டு போட்டுத்தான், பொதுமக்கள் வாக்களித்துத்தான் விசிகா ஒரு அரசியல் கட்சியாக பரிணாமம் பெற்றிருக்கிறோம். விசிகா அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். பானை சின்னத்தை பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் பொதுமக்கள் வாக்கு போட்டுதான். அப்போ பொதுமக்கள் வாக்குல எந்த வாக்கை விஜய் பிரித்தாலும் அது விசிகாவுக்கு இழப்பு தான். அது ஏற்கனவே அந்த வாக்குகளை வாங்கிக்கிட்டு இருந்த கட்சிகளுக்கு இழப்பு தான். அப்படிதான் பார்க்கணும். அப்ப விசிகா குறித்து இங்கே வைக்கப்படுகிற மதிப்பீடு என்னங்கிறதுல இருந்து வரக்கூடிய கேள்வி இது. அவர் தலித் ஓட்டுகளை பிரிச்சுருவாரா, அதனால விசிகாவுக்கு பாதிப்பா? சரி, அப்படியே எடுத்துக்கிட்டாலும் கூட விசிகாவுக்கு தலித் மக்கள் மட்டும்தான் வாக்கு போடுறாங்க அப்படின்னு உங்க கருத்துப்படி வந்தாலும் கூட தலித் மக்கள் எப்படி விசிகாவுக்கு வாக்கு போடுறாங்க? ஏன் மற்ற கட்சிகளுக்கு இவ்வளவு அளவுல தலித் மக்கள் வாக்கு போடாம விசிகாவுக்கு ஒருங்கிணைந்து வாக்கு போடுறாங்க அப்படின்னா அந்த மக்களின் பிரச்சனைகளை விசிகா பேசுகிறதுன்னு பொருள். அந்த மக்களுக்காக 25 ஆண்டுகளுக்கு மேலாக விசிகா போராடி இருக்கிறதுன்னு பொருள், போராடி கொண்டிருக்கிறதுன்னு பொருள். அப்போ விசிகா நமக்கு போராடுது, நம்ம பிரச்சனைக்கு நிக்குது. தலைவர் யார் பாதிக்கப்பட்டாலும், எந்த பகுதியில் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் நிக்கிறாங்க, நம்முடைய பிரச்சனையை அவர் தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கட்சிக்கு அந்த மக்கள் வாக்களிக்கிறாங்க. அப்போ அந்த நம்பிக்கையை விஜய் பெற்றிருக்கிறாரா? விசிகா வேணாம், விஜய்க்கு போடும், அதனால பட்டியலின மக்களுக்கான பிரச்சனைகள் தீந்துரும். ஒரு பிரச்சனைனா ஓடோடி விஜய் நிப்பாரு, திருமாவளவன் லேட்டா வர்றாரு அல்லது வரமாட்டாரு, விஜய் தான் முதல்ல வர்றாரு, அவர் தான் பேசுறாரு அப்படின்னு ஒண்ணு இருக்கா? அப்படின்னு ஒண்ணு இல்லையே. அவர் எங்க வர்றாரு? இந்த கவின் ஆணவ படுகொலை நடந்துச்சு, அந்த கவினுடைய தந்தை நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்காக நீதி கேட்பதற்கு விஜய் வருவார்னு சொல்லல. பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது, நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் திருமாவளவன் கலந்துகிட்டு இருக்கிறாரு, அவர் டெல்லியில இருக்கிறாரு, அவர் வர்றேன்னு சொல்லியிருக்காரு, அவருக்காக காத்திருக்கிறேன்னு சொன்னார். அவர் எனக்கா பேசுவாரு, அவர் எனக்கா போராடுவாருன்னு சொன்னார். அப்போ பாதிக்கப்பட்ட மக்கள், பட்டியலினத்து மக்கள் யாரை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்னா, யார் தனக்காக போராடுவார்னு நம்புறாங்கன்னா விசிகாவை தான் நம்புறாங்களே தவிர தாவேக்காவை நம்பல. அப்ப அந்த நம்பிக்கையை பெறணும். முதல்ல ஓட்டு ரெண்டாவது, முதல்ல பாதிக்கப்பட்ட மக்களுடைய நம்பிக்கையை பெறணும்ல. அந்த நம்பிக்கையவே தாவேக்கா பெறலையே, விஜய் பெறலையே. அன்னைக்கு வாய் மூடி இருந்தார, ஒரு கண்டனம் கூட வெளியிடலையே. எந்த பிரச்சனைக்கு வெளியிட்டு இருக்கிறாரு? ஆணவ படுகொலை மட்டுமல்ல, எந்த பட்டியலின மக்கள் மீதான ஒடுக்குமுறை எதிர்த்து அவர் கருத்து சொல்லி இருக்கிறார், களத்துக்கு போயிருக்கிறார். கருத்து சொல்வதும், களத்துக்கு போவதும், போராடுவதும், அந்த பிரச்சனையை வெகு மக்கள் பிரச்சனையாக ஒரு அடையாளப்படுத்துவதும் விசிகா மட்டுமே செய்து கொண்டிருக்கிற வேலை. எங்களோட இடதுசாரிகள் துணைக்கு நிக்கிறாங்க, அவங்க போராடுறாங்க. வேற எந்த கட்சி வருது? எந்த கட்சியும் வரல. அப்புறம் தாவேக்கா எப்படி வரும்? அப்ப தாவேக்கா அந்த நம்பிக்கையே பெறாத இடத்தில், களத்திற்கே வராத இடத்தில் அந்த மக்களினுடைய பிரச்சனைகளை பேசினால் மற்றவர்களுடைய கோபத்துக்கு உள்ளாகி விடுமோ என்கிற அச்சம் தாவேக்காவுக்கும் உள்ளூர ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழலில் எப்படி இந்த மக்களுடைய வாக்குகள் அந்த கட்சி பெறும்? ஒரு அடிப்படை வேணாமா? அப்ப எந்த மக்களின் வாக்குகளையுமே இன்னைக்கு தாவேக்கா பெறுவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்க களத்துக்கே பிரச்சனைகளின் அடிப்படையில் வரல. இப்போ ஒரு தேர்தலுக்கு அவர் 6 மாசம் முன்னாடி இப்ப கால் ஷீட், ஒரு படத்துக்கு கால் ஷீட் கொடுக்குற மாதிரி இப்போ ஒரு 6 மாசம் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு தான் களத்துக்கு வர்றாரு. அதுவும் சனிக்கிழமை வார இறுதியில ஒவ்வொரு நாள் பரப்புரை என்கிற அளவுக்கு, பரப்புரைக்கு அவர் வர்றதுக்கே பாடாப்பட வேண்டியிருக்கு. பரப்புரைக்கு அவரை வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கே, அவர் கட்சியை வளர்க்கறதுக்காக, அவர் ஓட்டு வாங்குறதுக்காக, அவருடைய நன்மைக்காக அவர் களத்துக்கு வர்றதுக்கே இவ்வளவு தயங்குறாரு, இவ்வளவு போராட்டமா இருக்குன்னா மக்கள் பிரச்சனைக்காக அவர் எப்ப களத்துக்கு வருவாரு? மக்கள் பிரச்சனைக்காக அவர் எப்ப ரோட்டுக்கு வருவாரு? மக்கள் பிரச்சனைக்காக எப்ப அவர் ஓடோடி போவாரு? எப்ப மக்களோட நிப்பாரு? அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அவரு நன்மைக்கே அவர் வெளியே வர்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறாரு. வாரத்துல ஒரு நாள் வர்றாரு. அப்ப மக்கள் நன்மைக்கு அவர் எப்ப வருவாரு? மக்கள் பாதிக்கப்படும் போது எப்படி ஓடோடி போவாரு? உடனே எப்படி போவாரு? உடனே எப்படி பேசுவாரு? அப்ப உடனே பேசணும், உடனே போராடணும், உடனே அந்த பிரச்சனை கையில் எடுக்கணும். எல்லாத்தையும் ஸ்டாக் வச்சுக்கிட்டு 4.5 வருஷ பிரச்சனை நான் 6 மாசம் தான் பேசுவேன்னா அது அரசியலா? 4.5 வருஷம் நான் களத்துக்கு போக மாட்டேன், 6 மாசத்துல வாரத்துல ஒரு நாள் தான் நான் போராடுவேன்னு சொன்னா அது அரசியலா? அது அரசியல் கிடையாது. அந்தந்த நேரத்தில் தான் மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு எதிர்பார்ப்பாங்க. ஒரு தலைவன் இதை பேச மாட்டானா, ஒரு கட்சி இதுக்கு போராடாதா, யாராவது இதில் கையில் எடுக்க மாட்டாங்களான்னு மக்கள் இயங்குவாங்க. அந்த நேரத்தில் அதுக்கு விடை கொடுக்கணும். அந்த நேரத்தில் அதை அட்ரஸ் பண்ணணும். நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு 6 மாசம் பேசுவேன் அப்படின்னா அது பேச்சு கிடையாது, அது அரசியல் கிடையாது.
அது ஒரு படத்துக்கு கால் ஷீட் கொடுக்குற மாதிரி 6 மாசம் இப்ப தேர்தலுக்கு கொடுத்திருக்கிறார். தேர்தல் கை கொடுத்துச்சுன்னா தொடர்வார், தேர்தல் கை விட்டுருச்சுன்னா திரும்பி திரைக்கே போயிடுவார். அதுதான் அதுல பார்க்க வேண்டியது. அதனால அவர் எங்க ஓட்டெல்லாம் பிரிப்பாருங்கிறதுக்கான எந்த லாஜிக்கும் கிடையாது. எங்க ஓட்டுங்கிறது சும்மா சினிமா கவர்ச்சியில வந்த ஓட்டு கிடையாது. எங்க ஓட்டுங்கிறது ஏதோ ஒரு தனி மனிதரின் மீதான ஈர்ப்பில் வந்த ஓட்டு கிடையாது. இது புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை சொல்லி ஊரூரா பயணித்து வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி கருத்தியல் அடிப்படையில் வார்க்கப்பட்ட வாக்குகள். அதன் அடிப்படையில் மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிற வாக்குகள். அதனால இதை சிதைக்கவும் முடியாது, யாரும் இதை டிஸ்டர்ப் பண்ணவும் முடியாது. நிச்சயமா சார், உங்களுடன் அரசியல் தொடர்பா நிறைய விஷயங்கள் உரையாட இருந்தாலுமே கூட நேரமின்மை காரணமா இந்த நேரத்துல இந்த பகுதியை முடிச்சு கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. நேரலில் இணைந்து எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்ததற்கு நன்றி. உங்களுடைய அரசியல் பணிகள் மென்மேலும் சிறக்க நியூஸ் தமிழ் சார்பா வாழ்த்துக்கள் சார்.